முக்கியமான விஷயம் பேசணும் வாடான்னு சொன்னேன், இன்னும் வரல. இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவன் அப்பவே கோயிலுக்குள்ள போயிட்டான். என்ன சுவ நாக்குல தாண்ட மாடுது. செதற்காய்னா செதற்காய் தான். நான் சொல்லல பொறுக்கி. ஓய், நான் அவரை பொறுக்கின்னு சொல்லல, தேங்காய் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேங்கா. ஆஹா ஆஹா, அவன் பொறுக்கிதான். அடே பொறுக்கி, என்னது? தேங்காய் பொறுப்பா பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கியடான்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய், நான் எதுக்கு உன்னை வர சொன்னேன்? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கும் வேணுமா? இந்தா. டேய், கோவத்தை கிளறாத. ஃபன்னு மண்ணு ஏதாச்சும் சொல்லிட போறேன். யாராச்சும் பாத்துட போறாங்கடா. நான் தேங்காய் திங்கிறதையா? ஷபா, உனக்கு என்ன ஜாலியா இருக்கா? நான் எதுக்கு உன்னை வர சொன்னேன்னு தெரியுமா? ஏய் சரிடி, எதா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். இங்க வந்து உட்காரு முத. குழந்தையாலே ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? மச்சான் பக்கத்துல வந்து உட்கார்றது ஆசைதான். உங்களுக்கு எங்க அக்காவே போதும். நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன். ஹேய், என்ன? நான் எதுக்கு உன்னை வர சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்ல வரேன், அது என்னன்னு கூட கண்டுக்காம நீ தேங்காய் தின்னுக்கிட்டு இருக்கிற. உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சே. உனக்கு வேணுமா? நீ தான் அவசரப்பட்டு தூக்கி போட்டிய. இப்ப கேட்டா நான் எங்க போவேன்? அதை தொடச்சுதான் கொடுக்கணும். போடு. என்னடி பொசுக்குன்னு அடிச்சு புட்ட? என்ன அற, இனிமேட்டு பொட்டி பம்பா அடங்கி உக்காந்துருப்பான். சொல்லு. ஊட்டாண்டாவா? தூக்கிட்டாங்களா? அத நான் தூக்கலான்னு பார்த்தேன். லக்கி ஃபெலோ, தூக்கிட்டாங்க. சொல்ல வர்றத வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா கேட்கலன்னு வச்சுக்கோவே, உன்னை நானே அடிச்சு கொண்டுருவேன். பாத்துக்கோ. சொல்லு. நம்ம பழகுற விஷயத்த யாரோ எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்கடா. என் அப்பன்ட்ட ஃபுல் டீட்டெயில் நம்மளை பத்தி சொல்லியிருக்கானுங்கடா. ஐயோ ஐயோ, இதுதான் விஷயமா? என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த விஷயம்தான் எனக்கு எப்பவா தெரியுமே. நீ தான் லேட்டு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, நம்ம பழகுற விஷயத்த யாரோ உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. உன் அப்பா என் அப்பாவை கூப்பிட்டு நம்ம விஷயத்த வச்சே மிரட்டியிருக்காரு. வந்த வேகத்துல என் அப்பா என்ன உருட்டுன்னு உருட்டி விட்டாரு. இதையா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருவ. போடி. எங்க அப்பா என்னென்னலாம் பேசினார் தெரியுமா? எனக்கு அழுகையே வந்துருச்சு. என்ன நடிப்பு மாப்பிள்ளைக்கு! எங்க அக்கா அப்படியே சிம்பத்தில உருகி போயிட்டா. தேங்க்யூ. இப்ப உங்க 2 பேத்தையும் ஓட ஓட அடிக்க போறேன். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தி, இப்ப என்னடா பண்றது? இப்ப எங்க போற? எங்கேயும் போகல, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கனால கால் வலிக்குதுன்னு எந்திரிச்சேன், அவ்வளவுதான். ஐ தேங்காய். ஏக்கு, உன்கிட்ட இருந்து மாமா எஸ்கேப் ஆக பாக்குறாரு, பாத்துக்கோ. கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. டேய் தேங்காய் பொறுக்கி, என்ன பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி தொலைடா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நடக்குமோ அதான் நடக்கும், பாத்துக்கலாம் விடு. அது இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நடக்கிறது நடக்கட்டும், நான் இருக்கேன், பயப்படாத. அதனாலதான் எங்க அக்கா பயப்படுறா. வாய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா ரெடி ப்ளீஸ். நீ வேற அவளை ஏத்தி விட்டினா அப்புறம் டங்குன்னு ஆடுவாடி. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் 2 பேர்த்த காணோம். சின்ராசு, சொல்லுங்க ஐயா. ஒரு 8 கணக்கு புள்ள வீட்டுக்கும் பூசாரி வீட்டுக்கும் போயிட்டு ஜமீன்தார் ஐயா வெரசா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வாப்பு. ஆகட்டும் ஐயா. அவங்களே வந்துட்டாங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு ஐயா சீக்கிரமா வந்துட்டாரு போல, வைய போறாரு. என்னமோ நீ இப்படி நடுங்குற? கொன்னாப்புல போறாங்க, பேசாம வாயா. வணக்கம் ஐயா. என்ன கணக்கு? சொட்ட கணக்கு. எப்போதும் நீங்க சீக்கிரமா வருவீங்க, நான் லேட்டா வருவேன். இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்துட்டு நீங்க லேட்டா வரீங்களே. அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, கணக்கு பண்ண லேட் ஆயிருக்கும்யா. காய் புள்ள, பூசாரி பொங்கல்னு கேட்டு வருவில்ல, இன்னைக்கு நான் உன்ன பொங்கல் ஆக்கல. என் அப்ப சிவனாண்டிக்கு நான் பொழக்கலடா. சும்மா ஃபன்னு.
சரி சரி, வாங்க உள்ள போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அதை பத்தி கவலைப்படாத, என்ன நடக்குமோ அதான் நடக்கும், பாத்துக்கலாம் விடு. கண்டுக்காம விட்டா என்ன நடக்கணுமோ அது நடந்துருமே. கணக்கு, கோயிலோட கணக்கு நோட்டை எடுத்துட்டு வா. போன மாசம் எவ்வளவு வரவு செலவுன்னு பார்க்கணும். என்ன தவளை சத்தம் கேக்குது? கொழுந்தியாளே, என்னங்க மச்சான்? நீங்க கோயிலுக்கு வரத யார்ட்டாச்சும் சொல்லிட்டு வந்தீங்களா என்ன? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எங்க போனாலும் உங்க அப்பா குரல் தவளை சத்தம் மாதிரி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. டாய், ஆயுசு 100. யாருக்கு கொழுந்தியாளே? என் பெரிய பொண்ணுக்கு தான். ஏன் கொழுந்தியாளே? டீட்டெயிலா சொல்றதுக்கு நேரம் இல்லையா? உண்மையாலுமே என் பெரிய பையன் வந்துட்டாரியா. எங்க? அங்க. ஆத்தி தவளை வாயேன். ஏண்டி, உங்க அப்பாவுக்கு வீட்டுல வேலையே இருக்காதாடி? நம்மளே மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் பார்த்து பேசிக்கிறோம், அதையும் கெடுக்கிறதுக்கு உங்க அப்பா நந்தி மாதிரி வந்துடுறாரு பாத்தியா? நம்ம தேவயானி மாதிரி தெரியுது. என்னடி கோபுரத்தை பார்த்த மாதிரியே கும்பிடு போட்டு நிக்கிறீங்க? கண்டுக்காம வா, போயிடலாம். பாவண்டி அவன். பாவம் பார்த்த நம்ம 2 பேத்தையும் அப்பன் பாடையில ஏத்திடுவான், பாத்துக்கோ. இவனே நம்மள மாட்டி விட்டுருவான் போலக்கா. பொண்ணை நம்பி போகாத, புலம்ப விட்டுருவாளுகன்னு அப்படின்னு சொன்னானுங்க என் ஃப்ரெண்டுங்க. அப்படிலாம் இல்லடான்னு நான் நம்பி வந்தேன், என்னை புலம்ப விட்டுட்டீங்க 2 பேரும். கண்டுக்காம வாக்கா, போயிடலாம். சுவாமியே தேவயானி, போச்சுடா. கோவிந்தா கோவிந்தா. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு குரங்கு மாதிரி மரத்துக்கு தாவறதா இருக்கு. தேவயானி இங்க வா. விளங்கி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.